ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் விலாக்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். என்ன எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சித்து விலாக்ஸ் அதோட கேமரா எபிசோடு உண்மையாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து ரிவ்யூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ணா விஜய் சித்து அண்ணன் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ தான் பிகினர் யூடியூபர். இந்த விஜய் சித்து விலாக்ஸ் கேமரா எபிசோடு 1 எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாக சொல்ல போனால் வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப ஹைப்பு காமெடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் சிசிடிவி இதுதான் சொல்லலாம். ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்து ஃபோன் அடிச்சு இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவோம். மச்சான் இந்த எபிசோடு பாடுறா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷேர் பண்ணது தான் வந்து இந்த எபிசோடு. இருந்தாலும் நான் வந்து விஜய் சித்தானோட ஒரு வீடியோ இல்லாமல் எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன். அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த வீடியோனே சொல்லலாம். கொடைக்கானல் எபிசோடுக்கு அப்புறம் இந்த வீடியோ வேற லெவலே இருந்துச்சு. இதில் என்ன நடுவில் வந்து ஒரு 3-4 இடத்துல வந்து கொஞ்சம் லேக் ஆனிச்சு. அந்த சிசிடிவி ஓடுறது அதெல்லாம் காமிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இருந்தாலும் அந்த இடத்துலலாம் இது நல்லா தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நடுவில் காமெடி இன்னும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாக வேற லெவலில் இருந்திருக்குன்னே சொல்லலாம். அதில் கிளைமேக்ஸ் வச்சு முடிக்கிறதும் அண்ணன் வந்து வெல்கம் டு விஜய் சித்து விலாக்ஸ்ன்னு சொல்கிறதும் உண்மையாக வேற லெவலு. என்ன டைமிங்கில் பண்ணுறாங்கன்னே தெரில. இதெல்லாம் அண்ணன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தப்பி தவறி பார்க்க வாய்ப்பு இல்லை. தப்பி தவறி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பிகினர் யூடியூபருக்கு ஏதாச்சும் சொல்லி விட்னேன். நன்றிண்ணா, தேங்க்யூ.